Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 10, topic recruitment methods. In our previous video, we had discussed about functions of human resource management. இது நம்ம 9th chapterல அதனுடைய முடிவில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். And now we are going to discuss about recruitment methods. அதாவது unit 4ல chapter 10ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனிதவள மேலாண்மையில் இது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆட்சேர்ப்பு முறைகள். ஸோ ஆட்சேர்ப்பு முறைகள்லாம் என்னது? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க, வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்தெந்த மாதிரியான விதங்களில் நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்சேர்ப்பு முறைகளை நம்ம செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் ஃபர்தராக கீழே பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ வந்து ஆட்சேர்ப்பின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ். என்ன பண்ணுறது, ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை. சரியா? ஸோ ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட். எதுக்காக? ஸோ கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை, ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு, சரியா, தேடுறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு முறை. ஃபார் த வேரியஸ் போஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு, அதில் இருக்கக்கூடிய நிறைய வேலைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, சூட்டபிள் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். சரியா? ஸோ இதில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வேரியஸ் போஸ்ட் இன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய போஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. அது தேவையான ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சூட்டபிள் கேண்டிடேட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் பண்ணுறோம், தேடுறோம். தேடி செய்யக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அட்ராக்டிங் பொட்டென்ஷியல் பீப்புள். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்ராக்டிங் பொட்டென்ஷியல். அட்ராக்டிங் என்னது, ரொம்ப ஈர்க்கக்கூடிய அந்த தகுதி வாய்ந்த நபர்களை நம்ம என்ன பண்ண வைக்கிறோம், இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் மூலிமா அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறோம். எதுக்கு? ஃபார் எ ஜாப் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தேவையான அந்த நபர்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்க வைக்கிறோம், அதே மாதிரி பொட்டென்ஷியல் பீப்புளை, ஸோ அது தகுதி வாய்ந்த நபர்களை நம்ம என்ன பண்ணுறோம், ஈர்க்கிறோம். ஸோ அது எது மூலிமா, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ஈர்க்க செய்கிறோம். சரியா? ஸோ it acts as a link between job provider and job seeker. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கும் இடையில ஒரு லிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லிங்க் பிட்வீன் ஜாப் ப்ரொவைடர். ஜாப் ப்ரொவைடர்னால் யார், நமக்கு வேலையை வழங்கக்கூடிய அந்த நபர். அண்ட் ஜாப் சீக்கர். ஜாப் சீக்கர்னால் யார், வேலையை தேடக்கூடிய அந்த நபர். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட். புரியுதா? ஸோ இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாப் ப்ரொவைடருக்கும் அண்ட் ஜாப் சீக்கருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லிங்கராக இருக்கிறாங்க. யார்? இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். புரியுதா? இட் என்கரேஜஸ் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் to apply for the job. Then the organization scrutinizes the applications received and the suitable candidates are shortlisted. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தகுதி வாய்ந்த அந்த நபர்களை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்கரேஜ் பண்ணுறோம். எதுக்கு? ஃபார் த ஜாப்க்கு. சரியா? தென் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்க்ரூட்டினைசஸ்னால் என்னது, கூர்ந்தாய்வு செய்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் வெரிஃபை பண்ணி கூர்ந்தாய்வு செய்கிறது. ஸ்க்ரூட்டினைசஸ்னால் என்னது, கூர்ந்தாய்வு செய்கிறது. எதை? இந்த அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டை. ஸோ எங்கேருந்தெல்லாம் நம்ம யார்கிட்டேருந்தெல்லாம் ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள்ட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணியிருப்போம். தென் அதை என்ன பண்ணுறாங்க, கூர்ந்தாய்வு செய்து அண்ட் த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ஷார்ட் லிஸ்டட். என்ன பண்ணுறாங்க, ஃபார் த செலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து சூட்டபிள் கேண்டிடேட்ஸை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ லைக் ஒரு 1000 பீப்புள்ஸ் வந்து ஒரு அந்த சேம் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருக்கிறாங்க. ஸோ
ஸோ அதே மாதிரி அந்த வேலைக்கு தகுதி வாய்ந்த நபரா, ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன ப்ரீவியஸ் வந்து ஆர்கனைசேஷனில் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணார், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிஃபரன்சஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் செலெக்ஷனில். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள செலெக்ஷன் பண்ணுவாங்க ஒரு பீப்புளை, ஒரு பர்சனை. ஸோ அதே மாதிரி ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன். ஸோ அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிலிப்போ அப்படிங்கிறவங்க, ஸோ எட்வின் பி ஃபிலிப்போ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ்னால் வேலையாட்களுக்கு வந்து திறன் வாய்ந்த ஒரு வேலையாட்களை வந்து என்ன பண்ணுறாங்க, தேடி அவங்கள தூண்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, தகுதி வாய்ந்த திறன் வாய்ந்த அந்த வேலையாட்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேடி அவங்கள தூண்டுறாங்க. எதுக்கு, மற்ற நிறுவனங்களுக்கு என்ன பண்ணணும், வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, ஆட்சேர்ப்பு முறையில், அதாவது எது மூலிமா, இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா அவங்கள என்ன பண்ணுறோம், ஸ்டிமுலேட் பண்ணுறது என்னது, தூண்டுறது. ஸோ எது மூலிமா, இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங்னானது அந்த வேலையை வந்து செயல்முறை மூலிமா, தேடுதல் மூலிமா என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸை, தகுதி வாய்ந்த திறன் வாய்ந்த எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுறாங்க, தேடி அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. எதுக்கு, ஸ்டிமுலேட் அண்ட் என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். என்ன பண்ணுறாங்க, அவங்கள தூண்டி விட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த வேலைக்கு இந்த நிறுவனத்திற்கு என்ன பண்ணு, அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள ஒரு ஆட்சேர்ப்பு செயல்முறை மூலிமா. ஸோ ஆட்சேர்ப்பு செயல்முறை என்னது, இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங். ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறோம். சரியா, எதுக்கு, அந்த பர்டிகுலர் ஜாப்ஸுக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், என்ன இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங்கினுடைய முக்கியமான வேலை என்ன, ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ், தகுதி வாய்ந்த அந்த எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு அப்ளை பண்ண வைக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாப்புக்கு என்ன பண்ண வைக்கிறாங்க, அப்ளை பண்ண வைக்கிறாங்க. இப்படின்னு இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் பற்றி எட்வின் பி ஃபிலிப்போ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. தென் ரீசன்ஸ் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய ரீசன்ஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஒய் வேக்கன்சி அரைசஸ் அண்ட் தே ஆர். என்ன பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் வந்து வருது, ஸோ ஆட்சேர்ப்புக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ரீசனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பாருங்கள், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தில் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, ஸோ ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பர்பஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் அந்த இயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரிட்டையர்டு பர்சன் ஆக போகிறாங்க. அந்த ஒவ்வொரு ஏஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லிட்டு, ஸோ அதை அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரிட்டையர்மெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், புதுசாக ஒரு நபரை நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுக்கு நம்ம போவோம். சரியா. ஸோ அதே மாதிரி டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணிட்டாரு, இடையில டெத் ஆகிட்டார் ஏதோ சம் ரீசன்ஸ்னால அப்படின்னு சொன்னாக்க அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு புது எம்ப்ளாயி நம்ம என்ன பண்ணி ஆகணும், பணி அமர்த்தியே ஆகணும் இல்லையா. ஸோ அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன், ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப் பை ஆன் எம்ப்ளாயி. ஸோ ஒருவேளை ஏதாவது சம் காரணங்கள்னால, ஒருவேளை அடுத்த கம்பெனியில் இதை விட கூடுதலான சம்பளத்தில் ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருக்கலாம், அல்லது சம் ரீசன்ஸ்னால என்ன பண்ணுறாரு, அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஜாப்பை அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வேறு எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்த என்ன பண்ணணும், அவங்க பணி இடத்த நிரப்பணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலிமா அவங்கள அந்த பணியிடத்தை நிரப்புகிறாங்க. சரியா, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக டிசபிள்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. டிசபிள்மெண்ட்டானது ஸோ பதவி நீக்கம் சொல்கிறது. ஸோ டிசபிள்மெண்ட்னானது
பதவி நீக்கம், சாரி டிசபிள்மெண்ட் அப்படின்னு சொன்னால் தகுதி இழப்பு. ஸோ டிசபிள்மெண்ட் சொல்லுவோம், தகுதி இழப்புன்னு சொல்லுவோம். அவங்களுடைய அந்த ஒரு வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி அந்த வேலைக்கான தகுதி இல்லாமல் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயியை அங்கேருந்து நீக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நியூவாக அதுக்கு தகுதி வாய்ந்த அந்த நபரை என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு ஃபில் பண்ணுறதுக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், டிஸ்மிஷல் ஆஃப் அன் எம்ப்ளாயி. டிஸ்மிஷல் என்னது, பதவி நீக்கம். ஸோ டிஸ்மிஷல் என்ன சொல்லுவோம், பதவி நீக்கம். ஸோ டிஸ்மிஸ் பண்ணும்போது ஒரு ஏதாவது சம் ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸோ அல்லது அன்ஃபேர் டீலிங்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த எம்ப்ளாயி வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான டிஸ்மிஸ் பண்ணிடுறது. அவங்கள வந்து என்ன பண்ணுறது, பதவி நீக்கம், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வேலையிலேருந்து அவங்களை நீக்கிடுறது. சரியா? ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியே ஆகணும், அந்த வேலைக்கு புது நபரை நம்ம என்ன பண்ணணும், ரெக்ரூட் பண்ண வேண்டிய நம்ம நிலைக்கு உள்ளாகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், நிறைய ரீசன்ஸ் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட். சரியா? சரி, ரெக்ரூட்மெண்ட்க்கு பின்னாடி எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், புது நபர்களை நம்ம அந்த இடங்களை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். சரியா? அடுத்து பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்சேர்ப்பினுடைய படிநிலைகள். ஸோ ஆட்சேர்ப்பு பண்ணுறோம், இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோன்னா அதனுடைய படிநிலைகள்லாம் என்னென்ன. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நம்ம செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிளானிங் ரெக்ரூட்மெண்ட். ஸோ பிளானிங் ரெக்ரூட்மெண்ட்னா என்னது, ஆட்சேர்ப்பு திட்டமிடல். ஸோ ஆட்சேர்ப்பு திட்டமிடுதல். ஸோ எப்படிப்பட்ட நபரை நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம், எப்படிப்பட்ட ஜாபுக்கு என்ன மாதிரியான திறன் வாய்ந்த தகுதி வாய்ந்த நபரை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீ பிளான் என்ன பண்ணுறது, செய்கிறது. ஸோ அதான் என்னது, பிளானிங் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ். புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள், டிட்டர்மைனிங் வேக்கன்சிஸ். ஸோ காலி பணியிடங்களை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அடுத்ததாக டிட்டர்மைன் பண்ணணும். எவ்வளோ வேக்கன்சிஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணி அத்தனை பணியிடங்கள் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்ரூட்மெண்ட் நம்ம கால்ஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அடுத்து ஐடென்டிஃபையிங் த சோர்சஸ், வளங்களை கண்டறிதல். ஸோ ஐடென்டிஃபையிங் த சோர்சஸ். ஸோ எந்த மாதிரியான வளம் நிறைந்த அந்த நபர்கள் வந்து நமக்கு தேவை, ஸோ எந்த மாதிரியான வேலைக்கு தேவை, ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸாக நம்ம செய்யணும். ஸோ அடுத்த டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ விளம்பரம் குறித்த தகவலை உருவாக்குதல். ஸோ எந்த மாதிரியான நம்ம என்ன பண்ணலாம், எதன் மூலியமாக எந்த மீடியா மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறது, டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அதே மாதிரி செலக்டிங் த சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம். அடுத்ததாக என்ன மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அட்வர்டைசிங் மோட், சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எதில், ரேடியோ இல்லையா, இல்லை டெலிவிஷன் இல்லையா, இல்லை ஆன்லைன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்ன விதமான, அதாவது மாதிரி ரேடியோவா, ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்லையா, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் மோடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சூட்டபிள் மோட் நமக்கு எது அப்படிங்கிறத அதை என்ன பண்ணணும், அடுத்ததாக செலக்ட் பண்ணணும். இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் அடுத்த ஸ்டெப்ஸ். சரியா? அடுத்து பாருங்கள், ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ தேர்வு செயல்பாட்டிற்கு வழிவகுத்தல். ஸோ தேர்வு செயல்பாட்டிற்கு என்ன பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம செய்ய போகிறோம், ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது, முதல்ல அடுத்ததாக பிளான் பண்ணுறது. ஓகேவா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படிலாம் அவங்கள வந்து செலக்ட் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸா அல்லது ஓரல் இன்டர்வியூவா, ஸோ அல்லது குரூப் டிஸ்கஷனா, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான மெத்தட்ஸை அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நம்ம என்ன பண்ணுறது, அடுத்ததாக நம்ம வைக்கிறது. அடுத்ததாக எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு. ஸோ எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ என்ன பண்ணணும், ஒவ்வொரு எம்ப்ளாயியும் நம்ம அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ளே புகுத்தி அவங்க என்ன மாதிரியான தகுதி வாய்ந்த நபர், திறன் வாய்ந்த நபர், எஃபிஷியன்ட் ஹேண்ட், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் இப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டு என்ன பண்ணணும்,
அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உட்பட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும், மதிப்பீடு செஞ்சு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆட்சேர்ப்பு படிநிலைகள் எப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாருங்கள், சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா என்னது, ஆட்சேர்ப்பு வளங்கள். ஸோ ஆட்சேர்ப்பு வளங்கள்னா என்னது, சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அது எப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆட்சேர்ப்பு வளங்களில் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம். எக்ஸ்டர்னலாக என்ன சொல்லுவோம், அதாவது அந்த நிறுவனத்திற்கு வெளியிலேருந்து. சரியா? அந்த நிறுவனத்திற்கு வெளியிலேருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் சோர்சஸ். சரியா? அதே மாதிரி இன்டர்னலாக என்னது, அந்த நிறுவனத்திற்கு உள்ள. சரியா? அந்த நிறுவனத்திற்குள்ளேயே என்ன பண்ணுவோம், அது அந்த வேலைக்கு தகுந்த தகுதி வாய்ந்த நபர்களை நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும், அல்லது ப்ரொமோஷன் பண்ணி அந்த வேலைக்கு அந்த பணியிடத்தை நம்ம நிரப்பணும். ஸோ இப்படி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் என்னென்ன, அது இன்டர்னல் சோர்சஸ் என்னென்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். தென் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பு வழிமுறைகள் எப்படிலாம் நம்ம பண்ணுறோன்னு பாருங்கள். இன்டர்னல்லி பண்ணுறோம் அண்ட் எக்ஸ்டர்னல்லி பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் என்னது, அந்த நிறுவனத்திற்குள்ளேயே. எக்ஸ்டர்னல் என்னது, அந்த நிறுவனத்திற்கு வெளியிலேருந்து. சரியா? இப்படி எந்தெந்த விதத்தில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சோர்சஸ் அதாவது ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ராசஸை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர், தென் ப்ரமோஷன், அப்கிரேடிங், டிமோஷன் அண்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் அண்ட் ரிட்ரென்ச்டு எம்ப்ளாயீஸ், டிபெண்டன்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஆஃப் டிசீஸ்டு எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்டர்னலில் பாருங்கள், ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அவுட் சோர்சிங், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ், லேபர் கான்ட்ராக்டர்ஸ், அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ், எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய வழிகளில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாக நம்ம எம்ப்ளாயீஸை கரெக்டான எஃபிஷியன்ட் ஹேண்டை ஆப் பர்சன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், there are basically two ways by which an organization can recruit its employees, namely internal and external sources. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டூ வேஸில் தான், அந்த பேசிக்கலி டூ வேஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் கேன் ரெக்ரூட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான பணியாளர்களை இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்னல் வேலையும் எக்ஸ்டர்னல் வே சோர்சஸில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான பணியாளர்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கேன் ஃபர்தர் பி கிளாசிஃபைட் இன்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சோர்சஸ். ஸோ இன்டர்னல் சோர்சஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்டர்னல் சோர்சஸில் எப்படிலாம் என்னென்ன மாதிரியான ஃபார்மில் நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக. ஸோ அதே மாதிரி அப்கிரேடிங், அதே மாதிரி ப்ரமோஷன் மூலியமாக, அதே மாதிரி டிமோஷன். So recommendation by existing employees. There are basically two ways by which an organization can recruit its employees. என்ன பண்ணுறாங்க, ரெண்டு வழிகளில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை நம்ம என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. நேம்லி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் என்ன பண்ணுறாங்க, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னல் சோர்சஸாகவும் என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய பணியாளர்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கேன் ஃபர்தர் be classified into direct and indirect. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸில் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டைரக்ட் சோர்சஸ் அதாவது இன்டைரக்ட் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விதமாக என்ன பண்ணுறாங்க, பணியாளர்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டர்னல் சோர்சஸ். ஸோ இன்டர்னல் சோர்ஸ்னால் என்னது, அகவளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் சோர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், தமிழில் அகவளங்கள் சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னானது இடமாற்றம். ஸோ செகண்ட் ஒன் அப்கிரேடிங். ஸோ மேம்படுத்துதல். ஸோ மேம்படுத்தும் போது ஒரு பிஸ்னஸை ஒரு ஆர்கனைசேஷனை மேம்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுவோம், ஏதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்கள பணியிடம் செய்கிறது. அதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாயியை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுறோம், அந்த வேலைக்கு தகுந்த ஒரு இன்னொரு
அவங்க ரொம்ப காலமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருக்கிறதுனால அடுத்ததாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறது. ஸோ அதே மாதிரி டிமோஷன். ஸோ டிமோஷன் ஆனது பதவி இறக்கம் கொடுக்குறது. ஸோ அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் மூலிமா ரெக்கமெண்டேஷன் மூலிமா என்ன பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பணியிடங்களை நிவர்த்தி செய்கிறது. அதே மாதிரி ஜாப் ரொட்டேஷன், சுழற்சி முறையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரே நபர் செஞ்சிட்ருக்காருன்னா அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேறு ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது, செய்ய வைக்கிறது. இதுதான் ஜாப் ரொட்டேஷன். ஸோ அதே மாதிரி ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மூலியமாக என்ன பண்ணுறது, அவங்கள அது முன்னாடியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ரிட்டையர் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களே மறுபடியும் என்ன பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ அதே மாதிரி டிபெண்டன்ஸ், சார்ந்தவர்கள்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள சார்ந்தவங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ், ஸோ முன்கூட்டியே அவங்கள வந்து ஏதாவது அப்ளிகேஷன் முன்கூட்டியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள. தென் அக்விசிஷன் அண்ட் மெர்ஜஸ். ஸோ என்ன பண்ணுறது, அதாவது ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிறது, அதே மாதிரி மெர்ஜ் பண்ணுறது. இந்த மாதிரி அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை புதுசாக ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணுறது, அக்விசிஷன் பண்ணுறது அல்லது மெர்ஜ் பண்ணுறது. இப்படி இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அதற்குள்ளேயே அந்த கம்பெனிக்குள்ளேயே அந்த நிறுவனத்திற்குள்ளேயே என்ன பண்ணுறது, இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை தேவையான பணியிடங்களுக்கு நிரப்பிடுறது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம இன்டர்னல் சோர்சஸ், அதாவது அகவளங்கள்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புற வளங்கள், அதாவது எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ரெண்டு விதமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், முதல்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ டைரக்டானது நேரடியான வளங்கள், இன்டைரக்ட்னா மறைமுக வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டில் என்ன பண்ணுறாங்க, ஸோ விளம்பரங்கள் மூலிமா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா, அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ், அதாவது பரிந்துரை இல்லாத விண்ணப்பதாரர்கள்னு சொல்லுவோம். ஸோ பரிந்துரை அல்லாத விண்ணப்பதாரர்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேர்முக தேர்வு மூலியமாக, அதாவது வாக்கின் இன்டர்வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது மாதிரிலாம் என்னது நேர்முக தேர்வு, அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பணியாளர்களை தேர்வு பண்ணுறோம். அதே மாதிரி வளாக தேர்வுனா என்னது, இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட், அதாவது தொழிற்சாலையினுடைய வாயிலேயே என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆட்சேர்ப்பு முகாம் மாதிரி செஞ்சு அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஆட்சேர்ப்பு, அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். போட்டி நிறுவனங்கள், அதாவது ரிவல் ஃபார்ம்ஸ் எக்ஸட்ரா ரெக்ரூட்மெண்ட்ஸ், இது எல்லாமே ரைவல் ஃபார்ம்ஸ்னால் என்னது, ஸோ இந்த மாதிரியான போட்டி நிறுவனங்கள் மற்றும் இணையவழி ஆட்சேர்ப்பு, ரெக்ரூட்மெண்ட். அதாவது ரெக்ரூட்மெண்ட் என்னது, இணையவழியில், ஸோ அதாவது வெப்சைட் மூலிமா, ஸோ ஆன்லைன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறது, அதன் மூலிமா நம்ம ஆட்சேர்ப்புகள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், புற வளங்களில் நேரடியான வளங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி புற வளங்களில் மறைமுகமான வளங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ப்ளாயி ரெஃபரல். ஸோ எம்ப்ளாயி ரெஃபரல் ஆனது பணியாளர், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பணியாளர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ரெஃபரன்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறது. அதே மாதிரி கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி அரசு மற்றும் பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்குது பாருங்கள். வேலைவாய்ப்பு அலுவலகம் சொல்கிறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக அல்லது கவர்மெண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து நம்ம ஆட்களை செலக்ட் பண்ணி நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலியமாக, தென் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ் மூலியமாக, தென் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் மூலியமாக, தென் அதே மாதிரி தொழில்துறை சங்கங்கள்னு சொல்லுவோம், வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள்னு சொல்லுவோம், கன்சல்டன்சிஸ் அதெல்லாம். தென் அதே மாதிரி டெப்புடேஷன், வேர்ட் ஆஃப் மவுத், லேபர் கான்ட்ராக்டர்ஸ், ஜாப் போர்ட்டல்ஸ், அவுட் சோர்சிங், போச்சிங், இது மாதிரி நிறைய வளங்கள் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இன்டைரக்டாக. அதே மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்னா என்னது, வாய் வார்த்தை மூலிமா என்ன பண்ணுறோம், ஒருத்தரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்டர்ஸ், பணியாளர்கள் ஒப்பந்ததாரர்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. அதே மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ், வேலைவாய்ப்பு இணையதளங்கள் மூலியமாக. அதே மாதிரி அவுட் சோர்சிங்னா என்ன சொல்லுவோம், புறத்திறனீட்டல்னு சொல்லுவோம். அதே மாதிரி போச்சிங்னா என்னது, புறம்பான வேட்டை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக இதெல்லாம் என்னது இன்டைரக்ட் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.